ஹாய் கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் டிராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரி வந்திருக்கோம். கொடிவேரி பொறுத்தளவுக்கு ஒரு மினிமமான பட்ஜெட், அதாவது ஒரு 150 இருந்து 200 இருந்தாலே போதும். ஒரு ஒன் டே ட்ரிப்பாக வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அது இங்கே இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணி முடிச்சிடலாம். சேம் டைம் நீங்கள் டீப் சம்மரில் வந்தாலும் சரி, நல்ல வாட்டர் ஃப்ளோ இங்கே இருக்கும். நாங்கள் சம்மரில் தான் வந்திருந்தோம். வாட்டர் ஃப்ளோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே வந்தவங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் என்ஜாய் பண்ணோம். சேம் டைம்ஸ் இங்கே ஃபிக்ஸ் மீல்ஸுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இங்கே போட்டிங் ரைட் இருக்கு. இது எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணிட முடியும். ஒன் டே ட்ரிப்பாக வந்துட்டு ஒரு 150 கிலோமீட்டர் ரேடியஸ்லேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செம்மையாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன்கேஸ் நீங்கள் இன்னும் லாங்லேருந்து வரீங்க, சென்னையிலேருந்து வரலாம் பிளான் பண்ணிருந்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஸ்டே பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்கலாம். சேம் டைம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, நீங்க ரிட்டர்ன் போற வழியில நிறைய யூனிக்கான ஸ்பாட்ஸ், ஃபுட் ஸ்பாட்ஸ் இருக்கும். அந்த ஸ்பாட்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், ஃபுல்லா பாருங்க. நம்ம ஊர்லயே நமக்கு தெரிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருக்கும். சேம் டைம் ஒரு இடத்த இப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு கான்செப்ட் நிறைய வீடியோ மேக் பண்ணிருக்கோம். சோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோல போயிட்டு ஃபுல் டீடைல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொடிவேரி எங்க இருக்கு, நாம எப்படி அங்கே ஈஸியாக ரீச் பண்ணலாம் டீடைல்டாக பார்த்துடலாம். கொடிவேரி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லலாம், ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கோபிச்செட்டி பார்ட்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 minutes டிராவல் டிஸ்டன்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க ஓன் வெஹிக்கிள் வர மாதிரி எந்த பிரச்சனை கிடையாது, ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வரணும், கோபிச்செட்டி பாளையம் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கு. அது டைமிங் பஸ் தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஓன் வெஹிக்கிளோ இல்லை ரெண்டல் வெஹிக்கிளையோ நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டைமிங் ரொம்ப சேவ் பண்ற மாதிரி இருக்கும். நாங்கள் எங்களோட ஓன் வெஹிக்கிள் தான் போயிருந்தோம். நாங்கள் உள்ள என்ட்ரி ஆனமே எங்க வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு வெஹிக்கிளுக்கான பார்க்கிங் டிக்கெட் பே பண்ணிட்டு தென் எங்களுக்கான என்ட்ரி டிக்கெட் எடுக்க போயிட்டோம். இந்த இடத்துல ஒரு ஷாக்கிங் இருக்கும். இந்த இடத்துல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் வந்ததுல இருந்துட்டு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த என்ட்ரி காஸ்ட்டை மாத்தவே இல்லை. வெறும் 5 rupees தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்க உள்ள போனது வாட்டர் ஃபால்ஸ் தான். ஏன்னா நாங்க போனப்போ ரொம்ப நல்ல வாட்டர் ஃப்ளோ இருந்தது, நல்ல கிரௌடுமே இருந்து ஏகப்பட்ட பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குஷிலே நாங்க டிக்கெட் எடுத்துட்டு வேகமா நாங்க வாட்டர் ஃபால்ஸ் தான் போனோம். போற வழி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இங்க நிறைய கடைகள் இருக்கு. வேணா ஸ்நாக்ஸ் தான் வாங்கிக்கலாம், நம்ம ட்ரெஸ்ஸஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டவல்ஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்கல. எங்களுக்கு எல்லா திங்ஸும் நாங்கள் தேவையான எடுத்து வந்தனால டேரக்டா வாட்டர் ஃபால்ஸ் போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்க சின்னதாக ஒரு டிராப் பேக் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கும். அங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் போய் இஷ்டத்துக்கு வேற லெவலில் என்ஜாய் பண்ணே சொல்லலாம். இங்கே ஃபேமிலியாக வந்தால் டேரெக்டாக வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க முடியல, வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த குழந்தைங்களை என்ஜாய் பண்ண மாதிரி இந்த வாட்டர்லையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சேம் டைம் இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து போகிற தண்ணி வந்து ரிவரில் போகும். இந்த ரிவர்லேயும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ரிவர் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கலாம், ரொம்ப ஆழம் இருக்காது. ஸோ அங்கேயுமே நீங்கள் உட்காந்து தாராளமாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மினி தீம் பார்க் மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறாங்க, சில பேர் ரிவரில் குளிக்கிறாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்கி இருக்க வாட்டரில் நேச்சர் ஃபுல் மாதிரி அங்கே நீச்சல் அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் இங்கே உள்ளே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீனஸ் தான் பார்க்கும்போது தீம் பார்க் போயிருக்குமா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்குமா எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆக மொத்தம் இங்கே வந்தவங்க எல்லாருமே அவங்கள மறந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணது எங்களால் பார்க்க முடிஞ்சு. தென் குளிச்சு முடிச்சு அடுத்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிங் பிளான் பண்ணோம். போட்டிங் போகிறதுனால இங்கே இருக்கிற நிறைய மீன் கடைகள் இருக்கும். இந்த மீன் கடையில் எங்களுக்கு தேவையான மீன்கள் வாங்கிட்டு நாங்கள் போயிடலாம்னு சொல்லிட்டு பாலத்துக்கு கீழே நிறைய கடைகள் இருக்கும். அங்கே போய் எந்த கடை நல்ல கடைன்னு பார்த்துட்டு நாங்கள் மீன்கள் வாங்கணும். என்னதான் மீன்கள் தேடி வாங்கினாலும் டேஸ்ட் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அது ஏன்னு தெரியல, கொடிவேரி பொறுத்த அளவுக்கு மேட்டூரில் இருக்கிற மாதிரியோ ஒகேனக்கல் இருக்கிற மாதிரியோ மீன் குழம்பும் சரி, மீன் சாப்பாடு, மீன் ஃப்ரை எதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். அதை பிளான் பண்ணி போயிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் போய் சாப்பிட்றப்ப பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ஹைப்டா ஒகேனக்கல்ல போய் சாப்பிட்டுட்டு இல்லை மேட்டூரில் போய் சாப்பிட்டு அதே ஹைப்பில் போனால் அந்த இடத்துல கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஒன் டைம் சாப்பிட்றதுக்கு எந்த பிரச்சனை கிடையாது, நீங்க தாராளமா சாப்பிடலாம். நாங்களும் எங்களுக்கான மீன்கள் வாங்கிக்கிட்டு தென் அந்த மீன் எடுத்துட்டு பர்சல் சவாரி போகலான்னு போயிருந்தோம். பர்சல் சவாரி தான் இங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு குகைகளை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். தென் இந்த சீனிக்கான வியூலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்குமா கேரளா இருக்குமா தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பரா தென்னை மரங்கள் நடுவில் போறது வரதுலாம் நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட இந்த போட் ரைடுக்கு பர் பர்சனுக்கு 100 rupees சார்ஜ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ரைடு இருக்கும். அந்த ரைடு வந்துட்டு கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கும். சேம் டைம் இங்க ரைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி ஃபுல்ல நீங்க டிராவல் பண்ற மாதிரி அந்த ஃபீல் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு மேல வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், கீழே ஃபிளாட்டா இருக்கும். நீங்க இங்க இருந்து பாக்குற வியூ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இந்த மாதிரி வியூ வேற எங்கேயும் நான் பார்த்ததில்ல. இது நல்லா இருந்தது. இந்த வியூல நான் போட்டிங் போனது. தென் நீங்க 2 இடத்துல வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த வியூ பாயிண்ட்ல வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம், இல்ல வாட்டர் ஃப்ளோவை பார்க்க முடியும். தென் நீங்க சில்ட்ரன்ஸ்க்கான பிளே ஏரியா இருக்கு, அங்க நீங்க நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க ஃபேமிலியா வந்திருந்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 hours இங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போய் மீன் சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நாங்கள் டேமுக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி போய் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டேமுக்கு வெளியே போயிட்டு ஒரு கடையில் சாப்பிட்டுருந்தோம். இங்க மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாயும், அதுல வந்து சாப்பாடு சின்னதாக மீன் பீஸ் வந்துடும். மற்றபடி மீன்கள் ஏதாவது வேணாலும் நீங்களே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது சுத்தமாக
நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. நீங்கள் ஒரு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. வேற லெவல் மஸ்ட் ட்ரைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்கே ட்ரை பண்ண வேணாம்னு சொல்ல முடியாது. கொடிவேரியில் எல்லா இடத்துலையும் என்ன மாதிரி ஃபுட் கிடைக்குமோ அந்த மாதிரி ஃபுட் இங்கே கிடைக்கும். ஸோ நாங்கள் ட்ரை பண்ண கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி சேம் டைம் கடை ரொம்ப பெருசாக இருந்தது. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடணும்னு நினச்சினா இங்கே வந்து சாப்பிடலாம். கொடிவேரியில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த மணலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்கள் எங்கே சாப்பிடணுமோ அங்கே நீங்கள் ஃபேமிலியாக வந்துருக்கீங்களா, ஃப்ரெண்ட்ஸாக வந்துருக்கீங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிறத பிளான் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். நாங்கள் இந்த கடையில் சாப்பிட்ருந்தோம். இந்த கடையோட லொகேஷன் கொடுக்குறேன். சென்ட் போர்ட்ல நீ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் ஒன் டே ட்ரிப் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மார்னிங் ஒரு 11 o'clock வந்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours ஜாலியாக வாட்டர் ஃபால்ஸ் போட்டிங்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஃபிஷ் மீல் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் கிளம்பி போகிறது கண்டிப்பாக கரெக்டான டைமிங்காக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 2 days ட்ரிப்பாக பிளான் பண்ணால் பக்கத்தில் நிறைய ஸ்டேஸ் இருக்குது. கோபிச்செட்டிப்பாத்தில் ஒரு ஸ்டேஸ் இருக்குது. தென் பூலாம்பட்டி சைடில் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஸ் இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க இல்லை பெங்களூர்லேருந்து வரீங்க, இந்த மாதிரி லாங்லேருந்து ட்ராவல் பண்ணி வரீங்க, நீங்கள் 2 days ட்ரிப்பாக பிளான் பண்ணால் இங்கே கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். சொன்ன மற்ற லொகேஷன் இருக்கிற ஸ்டேக்கான வீடியோஸ் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சேம் டைம் ரிட்டர்ன் போகிற வழியில் நீங்கள் எந்த ரூட்டில் வந்தாலும் சரி அந்த ரூட்டில் ஒரு ஃபேமஸான ஃபுட் கடைகள் இருக்கும். இல்லை நாங்கள் இப்போ குடிச்சிட்டு இருக்க இந்த தேங்காய் பால் கடையுமே அத்தனையில் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கேயுமே தேங்காய் பால் இந்த மாதிரி சாப்பிட்டு போகலாம். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் போகிற வழியில் என்னென்ன லொகேஷன்ஸ் இருக்குங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். ஒன்று செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அங்கே சரௌண்டிங் நல்ல கடைகள் தெரியும், நல்ல ஃபுட் கிடைக்கும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிடலாம். ஸோ பார்க்குற மக்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக மொத்தம் ஒரு 200 rupees பட்ஜெட்டில் நீங்கள் சூப்பரான ஒன் டே ட்ரிப் ஸ்பெண்ட் பண்ணணும். அது சம்மர்னா கண்டிப்பாக கொடிவேரி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கொடிவேரிக்கு ஆல்ரெடி நிறைய பிளேசஸ் இருக்கு. லைக் ஆத்தூர்ல இருக்க முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் அங்கங்கே இருக்கு. அதுக்கான பிளேஸ் ஆல்டர்னேட்டிவ் பிளேசஸ்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் ஒன்று செக் பண்ணி பாருங்க. ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.